ஆயத்தமா கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேதாக வாசிப்பு பகுதி 1 சாமுவேல் 24, எரேமியா 1, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் இந்த கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்களும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் படையப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வேளையில் நீங்களும் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரங்கள் இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள். 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அந்த அதிகாரங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வாரத்தை ஆசீர்வதித்து தந்தார். அதே வேளையிலே வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும், ஆலயத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி ஏமி பிஸ்பராஜ் அவர்கள் டொரண்டோவிலிருந்தும் இணைவார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம், இணைவார்கள். இந்த வேளையிலும் இப்பொழுது டொரண்டோ நேரம் 7:58, அதனால் 8 மணிக்கு ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அவசரமாக இலங்கைக்காக ஜெபித்து, அதே வேளையிலே நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக, எமது அயல் நாடு இந்தியா, அதை மறந்து போக வேண்டாம். அங்கும் கூட அங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்ற இனங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். அதே வேளையிலே சந்தோஷம் சமாதானத்துடன் சுபீட்சமாக வாழ வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 20 வருடமாக அவர்கள் இரவு நேரத்திலே பங்கருக்கு ஓட வேண்டிய காரியங்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இஸ்ரவேலை கண்டுபிடித்து அங்கு கூடினாலும் அந்த சாத்தானின் காரியங்கள் அவர்களை பங்கருக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரமும் பங்கருக்கு போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே அவர்களையும் கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதித்து சந்தோஷம் சமாதானத்துடன் நடத்தப்பட, அதே வேளையிலே அயல் நாடுகள் அவர்களுக்கு எதிராக எழும்பாமல் கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அயல் நாடுகளில் இருக்கிற எல்லாவித கோலியாத்தின் கரங்கள் கர்த்தர் தாவீதை கொன்று செய்தது போல இந்த காரியங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேலை கொண்டு செய்து கொண்டு வருகிறார். அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக ஆயத்தமாகிறோம். யுத்த பூமிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் எங்களுடன். இந்த வேளையிலும் சகோதரி வினு அவர்கள் இணைந்திருந்தார்கள். சகோதரி யோகா அவர்கள் குவைத் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சுமதி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துக்கலாமா. காட் பிளஸ் யூ. ஆமீன். தங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியா குடும்பத்தை சந்ததியை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளே நாங்கள் எல்லா நாடுகளுக்காக ஜெபிப்போம். அதோடு வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம், ஒரு உத்தம குணம் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே வந்தால் தான் பொல்லாங்கனை ஜெயிக்கிற அந்த வல்லமை வாலிபர்களுக்குள்ளே உண்டு என்று சொல்லி வேதம் எங்களுக்கு
சொல்லி தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த வாலிப உலகத்தை நாங்கள் எழுப்பி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் வாலிபர் நினைத்தால் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளலாம். பாருங்கள், சத்துரு கூட அந்த சத்துருவின் பொல்லாங்கனை கூட அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவ பலமும் வல்லமையும் இருந்தால் அவர்கள் உண்மையிலே ஜெயித்து கொண்டு போவார்கள். அப்படிப்பட்ட வாலிப உலகத்துக்காக நாங்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வருங்கால சந்ததி அங்கு தேவன் வர பிந்தினால் அவர்கள் கூட அங்கு தேவனுக்குள்ளே நிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இன்றைய நாட்களிலே பாருங்கள், வேத அறிவு அநேகருக்கு குறைந்திருக்கு. ஆரம்ப வேத அறிவு கூட இல்லை. ஏனென்றால் ஆலயத்திலே தேவனை பற்றி சொல்லுகிறார்கள், ஆனா ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர்கள் அங்கு அதை குறித்து அவர்கள் சீசராக்க வேணும் என்று எண்ணம், அந்த எண்ணத்தை குறைந்து போவதனால் இன்றைக்கு வாலிப ஜோதிகள் குறைந்து கொண்டு வாலிப ஆலயத்திலே குறைந்து கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் நான் சில காரியங்களை படிப்பிக்கும் போது இப்படி அன்றி எங்களுக்கு ஒரு நாளும் தெரியாது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நான் யோசிப்பேன், என்ன இது ஆரம்ப கட்டமே, இதை சொல்லாமல் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள்? பாருங்கள், நாங்கள் கவனம் இல்லாம இருப்போமா இருந்தால் தண்டனைக்கு நாங்க தப்ப மாட்டோம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்படி நாங்கள் இந்த வேளையிலே நாங்க ஜெபத்துக்காக நேரடியா கடந்து செல்கிறோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துவார். இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் முதலாவது வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய அவர்களுக்குள்ள உத்தம குணம் இருந்தாலும் வேதத்தை குறித்த அறிவு இல்லாததினாலே அவர்கள் சங்காரப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்கு அது தெரியவில்லை. அந்த வேதத்தின் அறிவு அவர்கள் உள்ளத்துக்குள்ளே, அவர்களுடைய சிந்தைக்குள்ளே இன்னும் வரவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய சத்தியத்தை அனுப்பக்கூடியதா, சத்தியத்திலே ஒரு வெளிச்சத்தை அனுப்பக்கூடிய நல்ல தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப வேணும், நல்ல தகப்பன்மார் எழும்ப வேணும், நல்ல தாய்மார் எழும்ப வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே நீங்க வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வேதாகமத்தின்படி நீதிமொழிகள்ல சிறு பிள்ளைகளில் இருந்தே இயேசுடைய அறிவை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. ஆவியானவரே, இந்த கடைசி காலத்தில் இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆவியானவரே, இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். உலகத்தை கலக்குகிறவர்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, 2 பேராக சீசர்களாக அனுப்பும்படியாக நீர் கட்டளையிட்டீரே. ஆண்டவரே, இந்த பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் செய்த தவறுகளுக்காக இப்படியான ஊழியங்கள் சபைகளில் இல்லாததன் காரணமாக, உம்முடைய வழியில அந்த ஊழியத்தை செய்யாதன் காரணமாக இன்றைக்கு வாலிபர் பலவிதமான உலகத்தின் போக்கில போய் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாடுகளிலே உள்ள வாலிபர்கள் 2 பேராக ஒவ்வொரு சமாதானத்தை அறிவித்து சுவிசேஷமாக அறிவித்து வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபர்கள் பொல்லாங்கானை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவியானவரே, அந்த வாலிபர்கள் மேலே இடப்படும்படியாக ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேடமாக இலங்கை தேச வாலிபர்களுக்காக. ஆண்டவரே, இந்த யுத்தத்தில அவர்கள்தான் பலர் இறந்து போனதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் துப்பாக்கி இந்த பாவ பழக்கங்களை விட்டு அந்த வேதாகமத்தை தூக்கி செல்லத்தக்கதாக நீர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடும்படியாக ஒவ்வொரு தேசத்தில உள்ள வாலிபர்களுக்காக, இந்திய தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காக, இப்படியாக 5 கண்டங்களில் உள்ள வாலிபர்களுக்காக, இஸ்ரேல் தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காக, கனடா, அமெரிக்கா, இப்படியாக தமிழர்கள் வாழுகிற அத்தனை நாடுகளில் உள்ள வாலிபர்களுக்காக உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாங்கன்
அந்த குடி பழக்கத்துல பாவ பழக்கத்துல வாலிபர்களை சீரழிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்ப உறவை அவன் தடை செய்கிறவனாக இருக்கிறான். உம்முடைய கர்த்தருடைய தூதன் இப்படியான பாவ பொல்லாத ஆவிகளை துரத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களிலும் இந்த காலத்துல ஒரு எழுப்புதலை காண வாலிபர்கள் மூலமாக அன்றைக்கு நீர் வாலிபர்களை வேதாகமத்தில் யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற உத்தம வாலிபர்களை தெரிந்தெடுத்தீரே. அதே போல இந்த காலத்துல ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த உத்தமத்துல தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அந்த அறிவை கொடுத்து உம்முடைய ஊழியத்தில எல்லா நாடுகளிலும் ஒரு எழும் உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த தமிழர்கள் மூலமாக இந்த உலகத்துல வந்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயற்பட நீர் உதவி செய்வீராக. துரைத்தன் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தேசங்களில் இருந்தும் அகன்று போவதாக. இந்த காலம் ஒரு அறுவடையின் காலம், இயேசுவை அறிகிற காலம் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை கொண்டப்பீராக. வேதாகமம் தான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வாலிபரும் படிக்க வேண்டிய புஸ்தகம் வேதாகமம் என்பதை அறிந்து கொள்ள. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தைதான் தேவனாக இருந்தது என்பதை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வாலிபர்களும் உலக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள இந்த இயேசு மூலமாக இந்த தேமுதிர தமிழோசை உலகமெங்கும் பரவ இயேசுவே கிருபை செய்வீராக. உம்முடைய அபிஷேகத்தை வாருந்து அழைக்கிறோம் இயேசுவே. ஜெபிக்க போற ஒவ்வொருவருக்கு நீர் உம்முடைய அபிஷேகத்தை கொண்டுக்கும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் நல்ல இவுகளை கொட்டுக்கும் பொழுது நீர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஜபிக்கிறவர்களுக்கும் இந்த சங்கம நீதி நித்திய ஒழிக்க ரேடியோவில் இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உம்முடைய அபிஷேகத்தோடு நடக்க இந்த நேரத்தில் இறங்குவீராக. நன்றியோடு ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிரப்பி இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஒன்றான மித்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய அறிவை கொடுக்கிறதற்காக நன்றி. ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வாலிபர்களை 2 பேராக ஒரு தேசங்களிலேயும் ஊழியம் செய்ய அனுப்புவீராக. இன்னும் இந்த கடைசி காலத்துல உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. இந்த சங்கமம் ரேடியோவை நடத்துகிற குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் இந்த இடத்துல ஜெபிக்க போற ஒவ்வொருவரும் இடைப்படுவீராக. பெல்லவானாக இயேசுதான் பெல்லவான் என்பதை பிசாசை துரத்துற பெல்லவானங்களிடத்தில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. உலகத்தில் இருக்கிறவர்களும் வாக்கு எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர், உம்மை வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் கூட தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும். ஒவ்வொருவரோடு இடைப்பட்ட பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்கள் உங்கள் சபைகள் எல்லாவற்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். உங்களுடன் கூட இருப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் எங்கள் வாலிப ஜோதிகளுக்கு ஆஞ்சம் பண்ணுங்கள். இந்த யுத்த நாடுகள்ல இருக்கிற பிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இராணுவ வீரர்களாய் இருக்கிறவர்கள், அவர்கள் ரத்தம் மண்ணிலே சிந்தப்படுகிறது. ஆகவே இது தேவனுடைய பார்வைக்கு அங்கு விரோதமானது. ஆகவே இஸ்ரவேல் அங்கு அதை சுற்றி இருக்கிற
கட்டணங்கள் தேசங்கள், அது மட்டுமல்ல உக்ரைன், ரஷ்யா தேசங்கள் இந்த யுத்த வீரர்களுடைய ரத்தம் சிந்தப்படாதபடி ஒரு சமாதானம் வர அங்கு இந்தியா, அங்கு பாகிஸ்தான் இப்படிப்பட்ட இராணுவ வீரருடைய ரத்தங்கள் நீளத்திலே சிந்தப்படாதபடி காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க இலங்கை தேசத்துக்காக ஜெபித்து இந்த வாலிபர்களும் ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு வந்து நிக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லையா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் ஐயா. போதவரே வாரும். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்பா. அப்பா, மனுஷரால செய்ய முடியாதவைகளை உங்களோட உங்களோட வெளியேற பெற்ற ரத்தம் மட்டுமே எங்களுக்கு வல்லமை கொடுத்து ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான எழுப்புதலை கொடுத்து அவங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்ள உங்களுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால இவர்களை கல்லுவி அப்பா உங்களுக்குரியவளாக மாற்றுங்க ஐயா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுக்குள்ள அப்பா அவங்க எழுந்து பிரகாசிப்பதற்கு பெரிதான ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படி கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. இவன் இஸ்ரவேல் நாட்டில இருக்கிற வாலிபர்களும் எல்லா உலகம் அங்கும் இருக்கிற வாலிபர்களை யாவரையும் கூட கருத்துல கொடுக்கிற இந்தியா தேசம், ஜெர்மனி, நார்வே, ஸ்ரீலங்கா எங்க அப்பா உங்களுடைய எங்கள் கால்கள் மிதிக்கிறது அங்கு உங்களோட சமூகம் இருக்கத்தக்கதாக எல்லா வாலிபர்களையும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா, உள்ளான மனித நாளுக்கு நாளாக புதிதாகப்படுகிற நாட்களாக மாறிவிட்டது ஐயா. உள்ளான மனிதரை அவங்க அறிந்து கொள்வதற்கு, உங்களை அறிந்து கொள்வதற்கு, அவங்க அப்பா உங்களை சொந்த ரட்சராக அறிந்து கொள்வதற்கு, சரியான சத்தியத்தை போதிப்பதற்கும் சரியான ஆக்களை நீங்க எழுப்பி கொடுத்து இவர்களுக்கு ஒரு பெரிதான வல்லமையை அனுப்பி அவங்களுக்கு அப்பா உங்களோட ரத்தத்தின் மூலமாக அவங்கள பாவங்களை மன்னித்து அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. நீங்க பெரியவரும் போதுமானவருமா இருக்கும்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீர் ஐயா. அப்பா, அந்த அவங்க அவிசுவாசத்தை மன்னித்து அவங்களுக்கு ஒரு பெரிதான விசுவாசத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, வாலிபர்கள் அப்பா, இந்த வாலிப நாட்கள்ல உங்களை நினைப்பதற்கு உங்களோட கிருபையின் மூலமாக அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உங்களை மட்டுமே அதை செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, சங்கீதத்துல கூறுறது உம்முடைய வசனத்தை என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கு என்று கூறியபடி இந்த வாலிபர்கள் அவருடைய பாதைகளுக்கு நீங்க தீபமாக அவங்களோட ஒளியை அனுப்புங்க ஐயா. அப்பா, அந்த ஒளியை அனுப்பி அவர்களை ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்க ஒருவர் இருவர் மூவராக ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது ஐயா, நீங்க அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஐயா. எல்லா தேசத்திலும் உள்ள வாலிபருக்கு இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை நீங்க உண்டாக்கி கொடுக்க போறபடியா நன்றி. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. பயப்படாத வழங்குறத்தினாலே அப்பா பாதுகாக்கிற தகப்பனே அவர்களை பாதுகாத்து அவர்களை எல்லா விதமான தீமையின் அசுத்தமான ஆவிலையும் இருந்து இயேசுவின் நாமத்தின் மூலம் விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, இன்றும் உங்களுடைய வல்லமை குறைந்து போகவில்லை ஐயா. இன்றும் உங்கள் அப்பா அதிசயங்கள் ஆண்டவரே மாறவில்லை ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க தகப்பனே மக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. இந்த காலை நேரம் இந்த வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் ஜீவியத்தை மாத்திர தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்று எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துற கிருபைகளுக்கெல்லாம் நன்றி சாமி. அப்பா, சங்கமம் வானொலியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இரத்த கொட்டைகளால மறைத்து வைங்கய்யா. அப்பா, நேற்று நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவர் அற்புதமாக ஆண்டவர் எங்கள் மூலமாக பேசின அந்த அதிசயமான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. பாஸ்டர் ஆண்டன் ராசநாயத்துக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க கொடுக்கிற வார்த்தையில் அந்த எவ்வளவு ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் மூலமாக நாங்க உங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள வளர்வதற்கு அதிகமான உங்களோட கிருபையை கொடுத்து புதிதான கிருபையினால் இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா.
ஒருவரை ஆண்டவர் ஒருவரை ஆவது வழி தப்பி போகாத வண்ணமாக உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த ஊழியம் உங்களுக்குரியதையா. நீங்க இந்த வானொலி மூலமாக எங்களுக்கு அப்பா இந்த வெளிச்சத்தை கொடுக்கிற கிருபைகளுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அவங்க எந்த நேரத்துல உங்களுடைய பாதத்துல இருந்து உங்களோட ஞானத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தலை கொடுத்து எங்களுக்கு கொடுக்குற அந்த வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாம உயர்த்துவதற்கு எங்களுக்கு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் உங்களோட சக்தியையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க உங்களோட தேவ அபிஷேகத்தினால தேவ ஆவியினால எங்களை இன்னும் அதிகமாக நிரப்பி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கு உரியது. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி கேட்கிறேன், என் ஜெபிக்கிறேன். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். ஆரோக்கிய பேலன்ஸ் சுகத்தோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் வீட்டில இருக்கிற வாலிபனோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். நீங்கள் எங்கள் வாலிபர்கள், இன்றைய வாலிபர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்து அக்கிரமக்காரராய் அடங்காதவர்களாய் சீர்கெட்டவர்களாய் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில இருந்து அவர்களுடைய சிந்தைகள் அவருடைய இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். அவர்களுடைய நாவிலே ஞானம் விளங்க அவர்கள் நாவுகளை திறக்கப்பட வேண்டும். அவர்கள் இருதயத்தினாலே ரட்சிப்பு விளங்க அவர்கள் அந்த இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க அந்த இன்றைய வாலிபர்களின் நிலைமைக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீதிக்கும் ஆண்டவரே இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தையும் செபத்தையும் ஆண்டவரே எடுக்கிற இந்த வேலையில கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த ஏழை மக்கள் அப்பா நாங்கள் எடுக்கிறதான ஜெபங்களுக்கு கர்த்தர் நல்ல விடைகளை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரை கேட்கக்கூடாதபடிக்கு உங்க காதல் வண்ணும் மந்தமாகவில்லை ஆண்டவரை. அப்ப ஏற்பட்ட தேவன் ஆண்டவரை, நாங்கள் வணங்குகிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல ஆண்டவரை. இன்றும் எங்களோடு கூட பேசுகிற தேவன், இன்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன், தேவன் என் தேவனுடைய காலங்களிலே ஆண்டவரே அடங்கி இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுக்கு நடத்தி அவனை காக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இரவிலே படித்து ஆண்டவரே காலையிலே நாங்கள் கண் விழிக்கும் போது ஆண்டவரே அது ஒரு அதிசயமான ஒரு நாளாய நாங்கள் எண்ணுகிறோம். நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களை வரை நடத்துகிற தேவனே மற்ற கோடான எடுக்கிறதப்பா. அப்பா இந்த வேளையில நடக்காது சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். வாலிபர்கள் ஆண்டவரே முரட்டாரம் போடுகிறவர்களாக இருக்கிறதாக கர்த்தாவே. அப்பா நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அந்த சாராயங்களை கொடுத்து ஆண்டவரே வெளியாட்டம் போடுகிற ஆண்டவரே
ஆவே. நீர் ஆண்டவரே பிள்ளைகளை நீண்ட ஆண்டவரே அன்புத்தமையாய் சுபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இது ஆண்டவரே இந்த உலகத்தின் அதிபதியாதானே ஆண்டவரே ஆண்டவரை கட்டு போட்டு இருக்கிறார். அதன் பொருட்கள் ஆண்டவரை போகிற வஸ்துகளை தனியாட்டதினாலும் விபச்சாரங்களினாலும் கர்த்தர் தாமே அதிபதி எல்லா விதமான களியாட்டங்களிலும் வஸ்துகளிலும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய வெறியாட்டங்களிலும் இல்லையே ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை அவன் கட்டவிழ்த்து ஆண்டவர் கட்டுப்பட்டு இருக்கிறபடியால் அதிலிருந்து படித்து வீட்டும்படியாய் கர்த்தர் தாமே அவர்களை சந்திக்கும்படியாய் சுபிக்கிறோம் அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சி மாற்றினப்பா எத்தனையோ ஆண்டவரை இந்த நாளத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு செய்யாமல் அந்த உலகத்தின் இந்த உலகத்தின் அதிபதி அவர்களை கட்டி போட்டிருக்காங்க. கட்டளைகளை கை கொண்டு என்று ஆண்டவர் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது போல இந்த பிள்ளைகளை சமாதான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாலிப பிள்ளைகளை பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் சந்திக்கும்படியாய் சந்திக்கிறேன். இந்த நாளில் அவர்களப்பா அவர்கள் எல்லாம் ஆண்டவரின் மறித்து ஆண்டவரே இந்த மரண பள்ளத்தாக்கு ஆண்டவரே கந்தக கடலிலே விழாதபடிக்கு கந்தக கடலில் நடத்தும்படியாக வெள்ளியும் தேவனுடைய
சந்ததியாய் அவர்களை உருவாக்கும்படியாய் சிந்திக்கிறதாவே என் தேவனாகிய கர்த்தர் நீ மனம் இறங்கி இந்த பிள்ளைகளெல்லாம் வீட்டிற்கும் அடங்காத பிள்ளைகள், உலகத்திற்கும் அடங்காத பிள்ளைகள், தான் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கையில வாழ்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரை சந்திங்கப்பா. இந்த இரவிலே சந்திங்க ஆண்டவரே. நாளை தினத்தில் எழுந்திருக்கும் வாழட்டும். அப்படியா என் தேவன் உனக்கு கொடி பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே பரிசுத்தமாக போகட்டார் கோடி கோடி இந்த வேலை ஆண்டவரே அப்பா இந்த அருமையான வேலையை ஆண்டவரை நடத்தி வருகிற சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற மகனுக்கு ஆண்டவரே இப்படியான ஆண்டவரே ஜனங்கள் இதன் மூலமாக அநேக ஜனங்கள் சங்கம ஊடகத்தை மகன் மூலமாக இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற காரியங்கள், நினைத்திருக்கிற காரியங்கள் இவர்களுக்கு ஆண்டவரே ஜாதி ஜனங்களுக்கு உதவி பிள்ளைகளாய் குடும்பமாய் மாற்றி வழி நடத்தபடியாய் இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட சகோதரி அதற்காக கொடுக்கப்பட்ட மதித்து உயர்த்தும்படியாய் செபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரை காத்திருக்க ஒரு வீரங்களை சமூகத்திலே கொண்டிருக்கிறோம். ஜெபிக்க வைத்திருக்கிறோம். அந்த சுத்தத்தின்படி அவரை ஜெபிக்க கர்த்தர் அதற்கு விடுதலை சமாதானம் தரத்தக்கருவதை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் கொடி தோத்துறதா இந்த வேளையில் ஆண்டவரை இந்த ஜப வேலையை தொகுத்து வழங்குவதான ஆண்டவரே கணவனை கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு துணையாக இருங்கப்பா. அப்பா இவர்கள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா இருக்க கண்டு ஆண்டவரை வெள்ளருக்கு தேவன் குடும்பத்தை உயர்த்தி வளர்த்த முடியாதிருக்கிறோம். துதியின் மனமும் ஆண்டவரே துதியின் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவரை அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு தமிழின வாலிபர்களுக்காகவும் எங்கள் இலங்கை தேசம், இந்தியா தேசம், தமிழினத்தின் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பக்கூடியதாய், அதாவது சுத்தமான இருதயத்திலும் நன்மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே கற்பனை என்று சொல்லி, கற்பனையின் பொருள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வாலிப சந்ததி, நல்ல வாலிப சந்ததி உருவாக எங்கள் தமிழினத்திலே, அங்க இலங்கை, இந்தியா, வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழினத்துக்குள்ளே ஒரு வல்லம ரங்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கான நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஒரு வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதுமாய் நீர் கிருபையினாலே இரக்கங்கனாலே எங்களை முடிசூட்டு வழி நடத்துவீராக. உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்னை கண்ணை வைத்து உனக்கு போதித்து வழி நடத்துவேன் என்ற வார்த்தையின்படி எங்களை போதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்துற உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். இதுவரை நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீ வரும் வரை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் கரைத்து பாதுகாத்துள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரிவீராக. அதே போல கடந்த நாட்களிலே
நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம், பாதுகாப்புக்காய் சோத்திரம், உமது வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு இடங்களிலே இருந்த போதிலும் நாங்கள் இந்த தமிழர்களான எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் உமது பாதப்படியிலே வருகிறோம். எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறபடி அப்பா, இந்த நாளிலே பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு கதறி உமது பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க எல்லா பிள்ளைகளையும் அப்பா நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் உமது வசனத்தை அவர்களுடைய இருதயத்தின் பலகணிகளிலே நீர் எழுதும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இலங்கையிலும் இந்தியாவிலும் மற்ற தேச வெளிநாடுகளில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களையும் ஒரு கரத்திலே நாங்கள் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரர்களும் குமாரர்களும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் எல்லா வாலிப ஆண் பெண்கள் மீதும் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அவர்கள் உமது சித்தத்தை அறிந்து செய்ய கர்த்தர் நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்புக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே செய்கிறதான காரியங்கள், வேலைகள், படிப்புகள் மொத்தமா ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு என்று சொன்னபடி எல்லா விதமான விசுவாசிகளுக்கும் இந்த வாலிபான் பெண்கள் ஒரு மாதிரியாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறாப்பா. அவர்களுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய படிப்புகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வெளிநாடு வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய இரக்கம் உண்டாக முடியாத ஜெபிக்கிறப்பா. அவர்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே மாயமற்ற அன்பு, மாயமற்ற விசுவாசமும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. வாலிப சந்ததிகளை ஆண்டவரே வாழ்ந்திருக்க கூட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் முடியாது என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கப்பா. நீர் கிருபை செய்வீராக. உனக்கு நன்றி செலுத்துகிறேன். வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான், முடிய வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் அவர்களை நல்ல விதமாய் அப்பா நீ நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்களுடைய காரியங்களிலே ஆண்டவராகிய தேவன் நீங்க பொறுப்பெடுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படினப்பா. வாலிப ஆண் பெண்கள் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக, தாயின் தகப்பனை நீ கனப்படுத்துவாயாக என்ற வார்த்தையின்படி அவர்கள் தாய் தகப்பனை கனப்படுத்தி வாழ்ந்திருக்க ஆயுசு நாட்கள் பெருகவும் அவர்கள் ஆசீர்வாதமாக தேசங்களுக்கு, சபைகளுக்கும், சமுதாயத்துக்கும், குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒருத்தரப்பா கெட்ட சுத்தமாப்பா எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே எல்லா வாலிப ஆண் பெண்கள் யாரெல்லாம் மனம் திரும்பலையோ இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோருமாய் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. மனம் திரும்பி அப்பா ஸ்தோத்திரம் முதல் நாமத்தை மகிமைப்படுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாக கூட நோய் நொடியில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட அப்பா ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களை கர்த்தர் நீர் வார்த்தைகளை அனுப்பி நீர் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை நீர் சுகமாக்கும்படியா கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். மாய மந்திரத்துக்கு அப்பா அடிமை கட்டப்பட்டு போயிருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களையும் இந்த வேலையிலே அப்பா கட்டுதல் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் அப்பா. அப்படியே ஏற்பட்ட மாய மந்திரத்தினாலே மாட்டி சிக்கி தவித்து இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் நீங்க அப்பா விடுவிக்கும்படியாக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எந்த மாய மந்திரமும் அவர்களை அண்டக்கூடாது தகப்பனே.
அப்படியாக கூட ராஜா இந்த வேலையிலே யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை நீ ரத்த கோட்டையில அக்கினி கோட்டையிலும் வாலிபான் பெண்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஒரு நல்ல சந்ததி உருவாக ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஜாதி பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் வாழ்ந்திருக்கு ஆண்டவராகிய தேவரே திருவை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஒருத்தரையும் அப்பா தள்ளாத தேவனா இருக்கிறீர். வேண்டி வந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய காரியங்களை எல்லாம் வாழ்க்கை செய்து ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே இலங்கையில வாழ்கிறதான மொத்த வாலிபான் பெண்களையும் ஒரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இந்த வேலையிலே அப்பா நீர் அவர்கள் எல்லோரும் தொடுபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எந்த விதத்திலே குறை இருந்தாலும் எல்லா நிறைவாக்குகிற தேவன் நீர் அப்பா. குறைய நிறைவாக என்ற வார்த்தையின்படி அவர்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் நீர் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்தியால இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கரத்திலே விக்கிரகங்களுக்கு வேண்டாத அசுத்தங்களுக்கு ஆண் பெண்கள் இந்த நாளிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை இந்த வேலையிலே சந்திப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் கூட அப்பா இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு வருகையிலே அப்பா எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று சபைகளுக்கும் தூண்களாக எழுதி தரிசனம் உரைத்து கர்த்தாவே அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அதே போல வெளிநாடுகளிலே இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வரை அவர்களுடைய வேலைகளையும் படிப்புகளையும் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்க தகப்பனே. அவர்களையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துவீராக. ரத்த சட்டையின் கீழே எல்லா வாலிபான் பெண்களையும் மூடி மறைத்துப்பா. என்னிடத்தில் தங்குவான் என்ற வார்த்தைப்படியே ஆண்டவராகிய தேவரே உமது வல்லமையான கர்த்தருடைய நிழலில் தங்கி வாழ்ந்து தங்கி தாபரித்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து எல்லா வாலிப ஆண் பெண்களின் வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவர்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கவும் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே நல்ல சந்ததியை வெளிப்படுத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே நீர் செய்யறதுக்காக எனக்கு கொடான கொடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறது தேவதாசன் வெற்றி ஐயா மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறப்பா. மருமக்களையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் அந்த குடும்பத்திலே இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் அப்பா உமக்கென்று எழுதி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. நீரே பாதுகாத்து பொறுப்பெடுங்கப்பா. இன்னுமாய் கூட அப்பா சங்கமம் ஊடகத்துக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் நீர் எல்லா அவகாசங்களையும் அனுப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் உமக்காய் எழும்பி பரிசுத்தமா ஜொலிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. அதே போல உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தர் வார்த்தையின்படி அவர்களை போதித்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றபடியாக கூட அப்பா இந்த ஜெபத்தை நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்பா அவர்களே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக செய்து உரிய பாதையில இன்னும் உனக்கா அதிகமாய் நீர் பெருகப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அநேக தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஜாதி ஜனங்கள் எல்லோருக்குமா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அல்லவா. அப்படியாப்பட்ட வார்த்தையினாலே குடும்பத்தின் மீது இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காக கூட ஸ்தோத்திரப்பா.
இனி ஜெபிக்க வருகிறதான ஒருவர் தெரியும். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லோரையுமாய் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்து உயர்த்தி அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுடைய சந்ததியை நீர் பெருக செய்து ஆசீர்வதிக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில் பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் எப்போதும் இருப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி நன்றி. நாங்கள் யோகா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் யோகா. பிரைஸ் தி லார்ட் யோகா மைக் எடுத்து விடுறீங்களா? ஓகே, நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் தயா சிஸ்டர். ஓகே, கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க. ஓகே யோகா சிஸ்டர், நீங்கள் இந்திய நாட்கள்ல எங்கள் வாலிப பிள்ளைகள் அங்கு தேவ ஆவியினால் அருளப்பட்டு தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே ஊற்றப்படவும் ஞானத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே நிரப்பப்படவும் இந்த படிக்கிற மாணவ பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. யோகா படிக்கிற மாணவர்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படவும் ஞானத்தினால் நிரப்பப்படவும் நீங்கள் அவர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் 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 கிருபைக்காக சோத்திரங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாடசாலை போகிறோம் பெரிய பிள்ளைகளை நாம் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை சரியான பாரு கொள்ளை நோய்களுக்கு
தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து அதிகாரியிலே இரக்கம் காண்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் பிள்ளைகள் அங்கு இந்திய நாட்களிலே அவர்கள் பொறுமைகளை இழந்து சகிப்புத்தன்மைகளை இழந்து மரண வழிகளுக்கு கடந்து செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஒரு கணம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. படிக்கப்பா இது சமுதாயத்தை முடியாத நிலைமையில் இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற கை வைக்க உனக்கு அதிகாரம்
சட்டைகளுக்குள்ளாக சஜ்ஜம் சத்திரம் கைதோட சரிக்கும் இந்த யாவைகளின் வெளிவரட்டும் சின்ன பெண்கள் படிக்கிற பிள்ளைகள் இரண்டு ஸ்கூல் தேசத்திற்கு அன்பான ஆவிகளை ஊற்றினார் அகற்றி போடுங்கப்பா அப்பா நீங்கள் அனைத்து குழந்தைகள் அன்பான அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து தகப்பனை தான் கோபங்கள் எரிச்சல் அப்பா எல்லாம் வெளியேறி பிள்ளைகளை பிள்ளைகளாக ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே கல்வாரியில சிந்தித்து குழந்தைகளை நெற்றியிலே புருஷன் வாழ்ந்தவர்களப்பா ஒவ்வொரு நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தந்தையர் கொண்டு செய்ய வேண்டிய பிள்ளைகள் சத்துருவை கைவிட படிக்க அனைத்து கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு உங்கள் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். உங்கள் சிஸ்டர் சுகுவாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய ஆண்டான நாமங்கள் நாங்கள் உங்களை பற்றி அறிந்தோம், உங்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நாங்கள் மாலிய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் அந்த திருமணத்துக்கு ஏற்ற துணை கிடையாததினால் வீண் பேச்சுக்கும் கலகத்துக்கும் இடம் கொடுத்து அங்க தேவனை விட்டு விலகி போகிறார்கள், சபையை விட்டு விலகி போகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் விளங்கும்படி, ஒரு புரிந்துணர்வு விளங்கும்படி, அவர்களுக்குள்ள ஒரு கிருபை உண்டாகும்படிக்கு நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உங்களை நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனாக இருக்கிறவர்கள் ஆவியானவர் செய்கிற தகப்பன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா விஷயத்திலும் கூட ஆண்டவர் சுத்த ஆவியானவர்களை கடந்து போகட்டும் ஆண்டவரே திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக திருமண சமூகத்தில் ஆண்டவரை ஆண்டவரை மனுஷன் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தருடைய வெளிச்சத்திலே வாழ்ந்த பிள்ளைகள் கர்த்தருடைய அறிந்த பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பை ரசித்த பிள்ளைகள் ஆண்டவரை இதை அறிந்திருக்க வேண்டும் ஐயா. இந்த வாழ்க்கையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் ஐயா. சுவாமி சோதிக்கிறது சமூகத்துல இந்த ஆண்டவர் காரியங்களுக்கு செவி கொடுக்கிற தகப்பனுக்கு அந்த கேட்டு பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக முடிவெடுக்கிறபடி சிந்தைக்கு இடம் கொடுக்காதபடி கத்தாவே சுவாமி உடைய சபை கூடுதல் விட்டு விளைவிடாதபடியே ஆண்டவர் உடைய சமூகத்தை ஜீவவிருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை காத்திருக்கத்தக்கதாக காத்திருந்து விஷயத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளத்தக்க ஆசீர்வதிப்பாக காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே
சுத்தாமியானவன் நடத்துகிறார்கள், சக்திகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். இந்த புஸ்தகத்துல செபிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய கர்மங்களை வெளியிட்டும் சுவிசேஷம் கடந்து விட்டும் எங்களுடைய வார்த்தை கடந்து கையின் காத்துக்கொள்கிறேன் சொல்கிறேன். செவித்தோப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் சபை பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி சிஸ்டர். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இங்கே வந்து ஜெபிக்கிற வீட்டு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய தேவைகள், வாஞ்சைகள், அவர்கள் போக்குவரத்துகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அவர்களை தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், யுவதிகள் இருக்கிற வீடுகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பான தகப்பனே, இன்றைய நாள் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஏசப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி நன்றி. இயேசுவே, என் ஜெபத்துக்கு பதிலளிப்பவரே நன்றி அப்பா. பிதாவே, நாங்கள் கேட்கிற ஜெபம் ஒன்றும் வண்ணம் எங்களை காத்திரல் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அனைவர் மேலும் உமது திருக்கை கண்கள் அவர்கள் மேலே திருப்பியர்களும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமது சிறகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அவர் எங்கு போனா என்ன வந்தா என்ன அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர் செவிக்கும் போது அவர்கள் கூட இருந்து அவங்களை செவங்களை கேட்டு அவர்களுக்கு துணை செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவருக்கு தகப்பனே, அவர்களுடைய ஒரு நாள் அதவண்ணம் காத்திரலும் தகப்பனே. அவங்க செவிக்கிற ஜெபங்களுக்கு நீர் விடக்கூடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் எல்லோரும் கூடி குழும்பி உண்மை தேடி செவிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் உதவி செய்வீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நீர் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா, உமது சுரர்களாலே எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அவர்கள் ஜெபிக்கிற வல்லமையை கொடுந்த தகப்பனே. எசப்பா, அவர்கள் ஜெபிக்கிறதுக்கு வல்லமையை கொடுந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு திட்ட பேர் பேராக சொல்லி அழைக்கிறேன் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இசப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் வைத்து உமது செட்டுகளால் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் ஜெபிக்கிற ஜெப கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபங்களை கேளும் தகப்பனே. அப்பா அப்பா தகப்பனே, நிமிடமும் அவர்கள் வரும்போதும் அவர்களுக்கு ஒரு உற்ற துணையாயிருந்து இது செய்யவும் அது என்பதை நீங்கள்
நினைப்பூட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உனக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நான் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு உனக்கு கூடான கோடி சோத்திரம் அப்பா. அவர் வந்து ஜெபிக்கும் போதும் எங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஜெபிக்கும் போதும் அவர்களுடைய மனதிலே நல்ல ஒரு சிந்தனையை அவர்களுக்கு கொடுந்தகப்பனே. அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, எங்களுக்கு புருஷன் சிஸ்டர் தான் சகோதரம் அவர் துரோமணி, அவருக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஜெபியுங்கோ. அவர் வந்துட்டார், அவற்றை ஆத்மா போட்சத்துக்கு போகும்படியாக ஜெபியுங்கோ, அவரை ஆசிர்வதிக்கும்படியாக. டெலிபோன்கள் வந்தனாலே குழப்பமா இருந்தது, என்னால ஜெபிக்க முடிக்க இல்லை. சிஸ்டர் குரணிக்காக இங்கோ கத்தராமே எல்லாவற்றையும் பொறுப்பேற்பார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி, நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதாவது மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யரா இருக்காதபடி, வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் இவர்கள் செவி கொடுக்காதபடி தேவன் தாமே இவர்களை காக்க வேணும். நல்ல பூரண வயதுள்ளவர்களாய் இவர்கள் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா, மத்துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரேப்பா. இந்த அருமையான நேரத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமாக பேர் வீடாக குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தையும் என் குடும்பத்தில் இருக்க வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே பொய்க்கு பிதாவா இருக்காதபடி இயேசுக்கு பயந்தவர்களாய், இயேசுட திட்டத்தையும் தரிசனங்களை அறிந்தவர்களாய் பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வேலை இல்லாதவர்கள் வேலையை கொடுத்து, படிப்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். அதே போல ஜெஸ்லியா குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா, குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். குடும்பங்கள்ல இருக்கிறவங்க ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அவரை விட அதிகமான ஊழியங்களை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரே அவரை பத்திரமாய் ஆண்டவரே பாவங்களுக்குள்ள சிக்கி தவிக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியாவையும் வீட்டு அம்மாவோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து, இந்த வானொலி ஆண்டவரை நடத்துறது ஞானத்தை கொடுத்து, ஆண்டவரே இந்த வானொலியில இருந்து மனித சேர்க்கும்படியாக இந்த ராஜ்யத்தை இது எந்தோடும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன். சோத்தரிக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் பாதுகாத்துக் கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் மறித்து கொண்டு வராங்க, பிரச்சனைக்குள்ளாக வராங்க. ஆனாலும் ஆண்டவரே, என் தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் ஆண்டவரே இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதே போல இலங்கை தேசத்துல இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன். ஒரு சபைகளுக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். அப்பா ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யாத பாலிக பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நாட்கள்ல பரிசுத்தப்படுத்தி ஊழியத்துக்கு அந்த ஒப்பு கொடுத்து உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை உலக அன்புகளுக்குள்ள போய் விடாதபடி, உலக பாவத்துல சங்கிலிகள்ல கட்டப்பட்டு இழுக்கப்படாதபடி, சத்ருவானுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர் பரிசுத்தவான்கள் நீதிமன்ற ஆண்டவரே அப்பா விசுவாச குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொண்டு ஊழியத்துக்கு கொண்டு எடுத்து பயன்படுத்துங்க. வேலியடைங்க ஆவியானவரே உலகம் மாய்க்குள்ள பொய்க்கு பிதாவாய் இருந்து ஆண்டவரை பொய்யான காரியங்களை இந்த உலகங்களுக்குள்ள செய்யாதபடி தேவனுடைய நீதியின் ராஜ்யத்தை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இலங்கை தேசத்துல ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு பாவத்தை தெரியாது, இடது கைக்கும் பலத்துக்கும் கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களப்பா. ஆனாலும் என் தேவன் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசத்தை தெரியப்படுத்தி
தேவனுடைய ராஜ்யத்தில் இவர்கள் வந்து ஊழியங்களை செய்ய இந்த உலகத்துக்கு வந்த தரிசனங்கள் இவர்கள் மேல நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. உலகத்தை கட்டுண்ட விடுதலையாக்கப்படட்டும். பாவங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடி போதை விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கள்ள தொடர்புகள் போன்கள் கொள்ளைகள் களவுகள் ஆண்டவரே எப்படி அநியாயமான கண்களோடு இவர்கள் வாழாதபடி ஆண்டவரே அவர்கள் விடுதலையாக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். இந்த வாழ்வுகளுக்கு விரோதமாக எழுந்தது கிரிய செய்கிற எல்லா பொருளங்களையும் இயேசுவின் அதில் கட்டுகிறேன். ஆண்டவரே வாலிபன் இதனாலே சுத்தமாவான். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வேதத்தினாலே பரிசுத்த ரத்தத்தினால் இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு பலவான் கையில் உள்ள அம்பா இருக்காதபடி தேவனுக்கு அம்பா இந்த தேசத்துல இலங்கை தேசத்துல வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிற சொந்தங்கள் ஆண்டவர்களோட நண்பர்கள் இருக்கிற வாயு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பா நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறவங்க தேசத்துக்கு ஆண்டவரே தேசத்துக்கு அதிகாரிகளாகவும் தேசத்துக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களால் மாற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஏற்ற வழியில திருமண காரியங்களை இவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. ஏற்ற வழியில படிப்புகள் வேலைகள் எல்லாம் கொடுத்து இவர்கள் மன அழுத்தத்துல இருக்கிற ஆண்டவரை எத்தனையோ காரியத்துல வாலிபர்கள் மன அழுத்தத்துல இருக்கிற அந்த மன அழுத்தம் இவர்களை விட்டு எடுக்கப்பட்டு போவதிலே அப்பா ஆண்டவரை எடுத்து போடுங்க மன அழுத்தத்தை. அவியானவரை நல்ல நண்பர்களை கொடுங்க ஆண்டவரை. இவர்கள் உலகத்துல நடக்கிற போது பரிசுத்த பாதையில நடக்கட்டும் ஆண்டவரை. இவர்கள் ஆண்டவரை எகிப்து நெய்த்தியலுடைய தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல நேர்மையா நிற்க நிமிர்ந்து நடக்க கத்தர் கிருபை செய்ய வேணும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. அழிவுகள் அச்சங்கள் ஆண்டவரை அப்பா தற்கொலைகள் ஆவியானவரை வராதபடி இவர்களை எல்லா விதத்திலையும் நீ பாதுகாத்து பரிசுத்த பாதையில் நடத்தப்படும் என்று சொல்லி சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். அமீன் அமீன். அங்கள் சுபங்களுக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கத்தர் உங்களோடும் ஊழியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். எங்கள் வாலிபர்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக விழிப்புணர்வும் அங்கு உண்மை வாழ்வும் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். வினோவுக்காகவும் வினோவுடைய சகோதரங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல சமாதானம் வர வேண்டும். இன்றைய நாட்களே அந்த நேற்றைய நாளிலே ஜெபித்த அந்த தங்கராஜா அருளன் என்ற அந்த சகோதரனுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ராஜாவின் ராஜாவின் தேவனேக்குதான் நாமத்தாலே
Swastamaya, Pisas, நாமத்தினாலே தேவன் நீங்க செய்ய ராஜாவின் தேவன் ராஜாவின் தேவன் நீங்கள் செய்த பொருட்களை So no
பிதாவே ஆமீன் ஆமீன் எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். தெரிவித்துக் கொண்டு ஜபிக்க முடியுமா? ஜபிக்கிறேன். ஓகே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி இருக்கிற வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவர்களுடைய பின்னிலைமை அதிக கேடாயிருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாகவே இந்த வாலிய பிள்ளைகள் அங்கு பின்வாங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்களில் மனம் திரும்பி மறுபடி வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவருக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, மகா அன்பும் கிருபையும் இருக்க நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாள் எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஜீவனோடு இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கூட கூட்டி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் கூறியிருக்கிறீங்களே ஆண்டவரே, யாருக்கு உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தகப்பன் ஆண்டவன் கர்த்தாவே, எத்தனையோ இடர்கள், எத்தனையோ 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 வேதனைகள் வந்த போதிலும் என் தேவனே கர்த்தாவே, சந்தானத்தில் உங்களுடைய இடங்களில் ஆண்டவரே இந்த இடங்களில் ஜெபிக்க எங்களை கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா. கிருபைக்காக, உங்கள் அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே கர்த்தாவே, மட்டுமாக எல்லா வேதனைகளையும் வழிநடத்தி காத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே, கூட இருந்து நிரப்புகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் இம்மட்டுமாக என் சகோதரனை ஆண்டவர், என் சகோதரனுக்காக வருகிறேன் என் தேவன், என் சகோதரனை ஆண்டவரே இம்மட்டுமாக அந்த தேசத்தில் ஆண்டவரை வழி நடத்தி ஆண்டவரே, தனிமையில் இருந்தாலும் ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு அந்த மகனுக்கு ஆண்டவரே நல்ல கிருபையும் தயவையும் கொடுத்து ஆண்டவரே, மனித தயவை கொடுத்து ஆண்டவரே அந்த இடங்களில் நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்தீங்கள் ஐயா, இம்மட்டுமாக நிரப்பினீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர், கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, அப்பா உண்மை அறியாமல் அவர் அந்த உம்முடைய மந்தாலும் என் தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அரவணைப்பில வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர் அறியாமல் நடந்த காரியங்கள், அறியாமல் செய்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் என் தேவனே அவருக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தேன் தேவனே கர்த்தாவே, அவர் உம்முடைய அடைக்கலத்துல சேர்த்து கொள்ளுங்க என் தகப்பனே. அப்பா, என் சகோதரன் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அதே போல தகப்பனே கர்த்தாவே, என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரர்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே வாஞ்சித்து கதறி கேட்கிறேன் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதரரையும் அப்பா தகப்பனே உண்மை அறிந்து ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே
உண்மை அறியாமல் ஆண்டவரை உம்மிடம் வராமல் ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கும் வரை தேவனை உண்மை அறிந்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற ஒவ்வொரு சகோதரர்களாக இந்த சகோதரர்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவர்களுக்கு அப்பா ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய சகோதரர்களுக்காக வஞ்சித்து கதறி கேட்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவர்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற சகலவற்றை மன்னிங்க ஆண்டவரே. மன்னித்து அறியாமல் செய்கிற காரியங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற சகோதரர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா என்னுடைய ஜப குறிப்புகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே கத்தாவே, வாலிபர்களுக்காக இந்த நாட்களில் நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளும் சரி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை அறிகிற பிள்ளைகளாக இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. குறிய பிள்ளைகளின் தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய முத்துக்கள் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்து ஆண்டவரே. அவர்கள் செய்கிற காரியங்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவர்களை அப்பா வஞ்சிக்கிற எல்லா பொல்லாங்கின் ஆவிகளையும், எல்லா வஞ்சிப்பின் ஆவிகளையும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சுட்டரித்து போடுங்க தகப்பனே. கத்தாவே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே, இந்த பிள்ளைகள் உம்மை விட்டு வழிவிலகி போகாதபடியே தேவனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே தீய வழிகளில் ஆண்டவரே அவர்களின் நினைவுகள் செல்லாதபடி, அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய கால்கள் போகாதபடியும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை வேலியடைத்து ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த நாட்களிலும் என் தேவனே கத்தாவே, இந்த சங்கம வானொலியை தந்து என் தேவனே அப்பா எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவரே ஜெபிக்க வைக்கிற, ஆராதிக்க வைக்கிற கிருபைக்காக, அன்பிற்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இதை நடத்துகிற சகோதரனோடும் அந்த சகோதரிகள் மற்றும் எல்லா குடும்பங்களோட கூட இருந்து ஒவ்வொருவரை நிரப்பி வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில தகப்பனே இந்த குடும்பங்களில் நடக்கிற ஒவ்வொரு இழப்புகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு நோய்களிலும் என் தேவனே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற அப்பா கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இன்றும் ஆண்டவரே நேற்றும் ஆண்டவரே எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, இந்த குடும்பங்களில் ஜெபித்திருக்கிறதுக்காக அப்பா நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி நிரப்பி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரின் இருதயத்தை அறிந்து ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன வேண்டுதல்களோ அவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவர் மாத்திரமே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதவடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. நன்றி ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாத என் தந்தை ஐயா, உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. நீங்க மாத்திரமே எங்கள் தேவன் ஆண்டவரே. உண்மை எல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் எங்கள் முடியாது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. துதிகர மகமே எல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நன்றினோம். துன்பத்தின் மத்தியிலும், இடுக்கத்தின் மத்தியிலும், வேதனை கத்தருக்காக வந்து செபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீண் போகாது. கத்த தாமே உங்களோடும் குடும்பங்களோடும் கூட இருந்து ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவாராக. ஆமென், ஆமென்.
நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளும் ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தி சென்றீரப்பா. ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் காண்கிறீரப்பா. அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் வாஞ்சுகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தாவே உம்முடைய சந்தோஷ மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப ஜோதிகளும் எங்கள் வீடுகளிலும் ஆண்டவரே இந்த ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களை சுற்றுப்புறங்களையே ஆசீர்வாதமாக்கி ஆண்டவரே ஏற்ற காலத்தில் மழைய பெய்ய பண்ணி ஆண்டவரே ஆசீர்வாதமான மழைகள் இந்த பிள்ளைகள் மத்தியில பிள்ளைகளின் சிரசுகள் மத்தியில உண்டாகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் அறிவுன்னு ஆசீர்வாதம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டபடி கர்த்தாவே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவரே மூடிய பரலோக வழியை கடந்து செல்ல கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் கிருபை அழியும் ஆண்டவரே. வரத்திலிருந்து யூதிகளின் பிதாவிடத்தில் இருந்து அந்த கிருபை உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சபையில இருக்கிற வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நடக்க இருக்கிற ஆராதனைகள் இந்த வாலிய பிள்ளைகளின் முக்கியத்துவத்தை ஆண்டவரே அவசியத்தை அந்த வாலிய பிள்ளைகள் கண்டடைந்து கர்த்தாவே ஒவ்வொரு ஆராதனையிலும் அவர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களா அவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகள் இந்த சங்கம வானொலியில வந்து ஆண்டவரே ஊழியம் செய்யக்கூடிய வழிகள் பாதைகள் மனுஷர்களை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்களால் முடியாததை உங்களால் ஆண்டவரே எல்லாம் முடியும் என்று அறிவிக்க பண்ணுகிறோம். ஐயா அந்த தங்க ராஜா அருளனை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா வச்சு இந்த உள்ளங்கால் வரை மூடி கண்ணுக்கள் நெற்றம்பல் எலும்பல் தசையாவிலும் வல்லம ரங்கட்டும் ஐயா. ஆண்டவரே என்ன சுயினமோ கத்தாவே அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பிள்ளைய சுற்றிலும் வேலி அடைத்து கத்தாவே பரிபூர்ண சுகமும் விடுதலையும் உண்டாக கத்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவமனையிலே டாக்டர்மாருக்கு வேண்டிய ஞானங்கள் நர்ஸ்மாருக்கு வேண்டிய ஆண்டவரே ஆறுதல் கொடுக்கக்கூடியதா என் தேவனே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரை வினோடைய ஆண்டவரை குடும்பம் சந்ததிகள் ஆண்டவரை ஆறுதல் பெறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பேறும் சகலதை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். இனி வரும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நித்திய வெளிச்சத்திலும் ஆண்டவரே நித்திய வெளிச்சம் ஆண்டவரை கர்த்தாவை தொகுப்பாளர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வேளையில் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தரின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வாக்கு தத்தத்தை ஆழ்ந்த கூடாக ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர்கள் வழிநடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம். ஆமேன். நாளுக்கான வசனம் 1 சாமுவேல் 26:25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார். 1ஆம் தேதி கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களை ஒரு புதிய